ஆக்ஷன் படம் பார்த்துட்டு யாராச்சும் ஒருத்தங்களாச்சும் அந்த ஃப்ளைட் வந்து ஆர்டிஃபிஷியல் சொன்னாங்களா அந்த ஏர்போர்ட் ஆக்சுவலாக ஒரு 2-3 ஃப்ளைட் டேக் ஆஃப் போகுது. ஸோ ஒரு ஃப்ளைட்டை தாண்டி இன்னொரு ஃப்ளைட்டை போய் அதை ரவுண்ட் அப் பண்ணி அதை பிடிக்கிறாங்க மாதிரிலாம் ஒரு எபிசோடு அது. இப்போ ஷூட்டிங் அன்னைக்கு எல்லாம் போகிறோம். முதல்ல இப்போ எல்லாம் ப்ரொடக்ஷன்லாம் பேசிட்டு கிட்டத்தட்ட பணம் என்னெல்லாம் கட்டியாச்சு. இந்த பெர்மிஷன் அந்த ஃபார்மாலிட்டிஸ்க்கே வந்து ஒரு 2 மாதம் ரெண்டரை மாதம் ஆயிடுச்சு. போய் லொக்கேஷனில் போய் இறங்குறோம். நான் ஷாக் ஆகிட்டேன். ஏர்போர்ட் வந்து ஒரு சிட்டிக்கு நடுவில் தானே ஏர்போர்ட் வந்து இருக்கணும். அந்த ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா கண்ணு கெட்டின வரைக்கும் ஈக்காக காணும். ஒரே பொட்டல் காடு. ஏர்போர்ட் பில்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃப்ளாட் பில்டிங் அளவுக்கு சைஸுக்கு ஒரு பில்டிங். அதை பார்த்தோன்னே ஷாக்கு. ஏன்னா படத்தில் நம்ம ஏர்போர்ட்டுன்னு பெருசாக காட்ட போகிறோம். லாகூர் ஏர்போர்ட்னு பெருசாக காட்டலாம்னு நினச்சா இப்படி ஒரு ஏர்போர்ட் குட்டியாக இருக்குது. இவ்வளோதான். ஐயோ என்னடா பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் ஃப்ளைட் வந்து இறங்குறாங்க. இறங்கிட்டு ஃப்ளைட் மூவ் பண்ணுற மாதிரிலாம் ஷார்ட் இருக்குது. ஃப்ளைட் இறங்கினோட பைலட் இறங்கி போயிட்டாங்க. வில் கம் பேக் பை 4:30 வில் டேக் ஆஃப் த ஃப்ளைட்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ மணி காலையில் 10:30. ஃப்ளைட் பக்கத்தில் எந்த வண்டி வரக்கூடாதுன்னு ரூல்ஸ் வர. டைம் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து 10:30. கேமராலாம் பக்கத்தில் போய் இருக்கும்போது 11 o'clock ஆயிடுச்சு. இன்னும் இருக்கிறது 4:30 மணிக்கு அவங்க ஃப்ளைட் எடுத்துருவாங்க. நடுவில் 1 hour பிரேக் விட்டாங்கன்னா ஏன்னா ஃபாரின் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஃபாரின் க்ரூவெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இத்தனை விஷயத்தையும் அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நான் எடுக்கணும். இப்போ நீங்கள் ஆக்ஷன் படம் பார்த்துட்டு யாராச்சும் ஒருத்தங்களாச்சும் அந்த ஃப்ளைட் வந்து ஆர்டிஃபிஷியல் சொன்னாங்களா அந்த ஏர்போர்ட் அந்த படத்தில் 2000 தப்புகள் 2000 ப்ளஸ்ஸுகள் நான் சொல்லுவேன். பட் என்னென்னா டைரக்டராக வந்து நான் சந்தோஷப்படுறேன். நான் ஏன் தோலை நான் தட்டிக்கிட்டேன், நான் அங்கே ஜெயிச்சிட்டேன்ட்டு. ஏன்னா ஒரு வசதி இல்லாமல் அங்கே நின்றுட்டு இருந்த ஃப்ளைட் அந்த ஃப்ளைட்டை வந்து ஒரு பிஸியான ஏர்போர்ட்டாக மாற்றி அந்த ஃப்ளைட் மூவ் ஆகும், அதை துரத்திட்டு போவாங்க, 1க்கு 2 ஃப்ளைட் மூவ் ஆகும், இதெல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நான் ஏன் நான் ஏன் குட் டைரக்டர் நான் என்ன தானே சொல்லிக்குவேன்னா என்னால் நல்லா எடுக்க முடியும் நம்பிக்கை இருந்துச்சு. சங்கமித்ராக்காக நான் போட்ட உழைப்பு வந்து அந்த படம் வந்துருந்துச்சுன்னு வைங்களேன், ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் எவர் மூவி இன் இந்தியான்னு வந்திருக்கும். நாட் தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழ்நாடு சினிமா தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்க்குற படமாக கண்டிப்பாக அது வந்திருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. சங்கமித்ரா மிகப்பெரிய உழைப்பு போட்டோம், மிகப்பெரிய அருமையான டெக்னிக்கல் க்ரூ. கிட்டத்தட்ட 2 வருஷம் நான் என் வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எந்த வேலையும் பார்க்கல. அது மட்டும்தான். இன்னொன்று எனக்கு அந்த படத்தால் எனக்கு ஃபைனான்ஷியல் ரொம்ப லாஸ். நான் அந்த நேரத்தில் வந்து சங்கமித்ரா பண்ணுற நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட 8-10 படம் பண்ணிவிடுவேன். ஆனாலும் அந்த சங்கமித்ராங்கிற அந்த ப்ராஜெக்ட் மேலே அந்த ஒரு காதல்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 15-20 வருஷமாக நான் கற்றுக்கிட்டது எல்லாமே அந்த ஒரு படத்துக்காக தான். அதை நோக்கி தான் என்னோடய பயணம், டைரக்டராக என்னோடய பயணமே பார்த்திங்கன்னா இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் கொஞ்சம் அது ரிவைவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்புகள் இருக்குன்னு நம்புகிறேன். நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஆக்சுவலாக ஒரு தேனாண்டால் முரளி சார் பேசிகிட்டு இருக்காரு. இல்லை சார் புஷ் பண்ண போகிறேன், எவ்ரிதிங் ஒரு பாசிட்டிவாக சைன் வந்துட்டுருக்கு அப்படின்னாரு. லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஏன்னா அன்பே சிவம் பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அது ஒரு கிரிட்டிசிசம்னா நான் சொல்ல மாட்டேன், அது ஒரு அசம்ஷன். அதாவது சுந்தர்சி அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்க மாட்டாருப்பா அப்படிங்கிற ஒரு அசம்ஷன். இந்த அசம்ஷனுக்கு உங்களோட பதில் என்னவாக இருக்கும்? இது ரொம்ப கேவலமான ஒரு விஷயங்க. டைரக்டரோட ஜாப் என்னன்ட்டு சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இது நம்ம ஒவ்வொரு டாம் டிக் அண்ட் ஹாரிக்கு போயெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. கமல் சார் இருக்கார், அவருக்கு படத்தில் ஒர்க் பண்ணவங்களுக்கு தெரியும். அப்புறம் சினிமா தெரிஞ்சவங்களுக்கு ஒரு டைரக்டரோட பொறுப்பு என்னங்கிற விஷயம் தெரியும்.